சொல்றாங்க மக்களுக்கு தேவைக்கு அதிகமாவே கிடைச்சிருக்குன்னு. இந்த இங்க கிடைச்சிருக்க இங்க ஒண்ணு வரல. கொடுக்கல அரசாங்கத்துல கொடுக்க வந்தது கூட கொடுக்க வேணாம். ஆனாலும் எங்களுக்கான நிவாரணம் இதுவரைக்கும் கிடைக்கல. ரம்படா கொத்மலைனா இப்ப நிறைய ஏரியா இருக்கு, அதுல ஒவ்வொரு இடத்துக்கு தான் கொடுக்குறாங்களே, எங்களுக்கு எதுவும் இது நூறிலே அரசாங்க அதிபர் நேத்து கூட சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் கொடுத்தோம் அப்படி ஒண்ணு இல்ல. அரசாங்க அதிகாரி இதுவரைக்கும் வரல. நாங்கெல்லாம் வாகனம்லாம் இழந்துட்டு வாகனத்தை விவசாயத்தை இழந்திருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு முட்டை ரோட்டே இல்ல. ஏதோ ஒரு பாவம் பார்த்து ஒரு விவசாய இடத்தை தான் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதனால வேண்டி அதுக்கான பாலம் எல்லாம் எங்களுக்கு சரியான முறையில செஞ்சு கொடுக்கறதுக்கு பல அரசாங்கம் வந்து உறுதி செஞ்சு இந்த பூமி நல்லா இருக்கா, பூமி இன்னொரு 10 வருஷத்துல அடிக்கிற மணிக்கு பள்ளத்துக்கு போயிருமான்னு உறுதி செஞ்சா தான் நாங்க எங்களுக்கு சரியான ஒரு இடம் மாத்தி இடம் எங்களுக்கு வேணும். மழை வந்தா அடுத்த நிமிஷம் எந்த கல் யார் தலையில விழுகுதுன்னு தெரியாது. அதனால வேண்டி கட்டாயம் அரசாங்கத்தால வந்து இந்த ரம்பட ப்ளூஃபீல்ட் எஸ்டேட்ல மண்ணை வந்து பரிசோதனை செய்ய சொல்லி எங்களுக்கு சரியான தகுதியான இடமா இல்லையா. ஏற்கனவே நாங்க எத்தனையோ பேருக்கு சொல்லியாச்சு. எத்தனையோ இடம் அரசாங்கத்துல வந்து நிறைய செலவழிச்சாலும் அதுக்கான பலன் இல்ல. எத்தனையோ தடவை செஞ்சிருக்காங்க, நாங்க செய்யலன்னு சொல்லல. அதை சரியா ஆராய்ச்சி பண்ணி அந்த காசை வந்து சரியான முறையில போடல. அதுதான் உண்மை. அந்த பாலத்துக்கு போறதுக்கான ஒரு நல்ல வழியை எங்களுக்கு தரணும். ரெண்டாவது அரசாங்கத்தால கிடைக்கிற உதவி இல்ல. கொத்மலைன்னு சொல்லி டிவில 15 தடவை காட்டினாலும் எங்களுக்கு எந்த இதுவும் கிடைக்கல. அதுதான் உண்மை. அதனால கட்டாயம் ஜனாதிபதி அவர்கள் வந்து இதுக்கு சரியான ஒரு முடிவை எடுக்கணும். ஏன்னா இங்க வேலை செய்யறோம்னு சொல்லி கூட சில பேர் சொல்றாங்க சாமா இல்லன்னு. அப்படி ஒரு முடிவு அரசாங்கம் கொடுத்திருக்கான்னு எங்களுக்கு தெரியணும். உண்மை அதுதான். ஐயப்ப மகாசபைக்கு என்ன சொல்றீங்க? மகாசபை ஏதோ கடவுள் ரூபத்துல வந்து எங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடும் சரி குடுக்கறாங்க, சாமானும் சரி குடுக்கறாங்க. அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்றோம். சரி சாமி சார்.